அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டால் அமைச்சு பதவியும் 5 கோடி ரூபாய் பணமும் வழங்குவதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தன்னிடம் கூறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பி அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை கூறினார். 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற அந்த தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் சில வேளை நாங்கள் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது. 14 பாராளுமன்ற உறுப்பினரில் ஒருவர் அரசாங்கத்துடன் சேர்ந்த வரலாறு இருக்கின்றது. ஆறு பிஜேசேனா அவர்கள். அவர் சேர்ந்த அண்டே என்னிடம் அப்பொழுது விளையாட்டு உத்தியோகத்தராக விளையாட்டு அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமே அவர்கள் என்னை அழைத்திருந்தார். நாங்கள் இருக்கும்போது அவர் கை மூலமாக கை காட்டியிருந்தார் என்னை வருமாறு. நான் அங்கால் அவர் சென்ற போது என்னிடம் கூறியிருந்தார், அவர் மாறுறதுக்கு சரியாக அரை மணி நேரத்துக்கு முன்பு உடனடியாக நீங்கள் எங்கள் அரசாங்கத்தில் சேருங்கள், உங்களுக்கு 5 கோடி ரூபாயும் ஒரு அமைச்சர் பதவியும் கொழும்பில் ஒரு வீடும் தருகின்றோம் என்று கூறியிருந்தார். அப்பொழுது நான் அந்த மஹிந்தானந்த அலுத்கமே அவர்களிடம் தெளிவாக கூறியிருந்தேன், நாங்கள் கொள்கை ரீதியாக எமது மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். நான் பணத்துக்கோ அல்லது கோடிக்கோ ஆசைப்பட்டவன் அல்ல. லங்காவே அபராத நீதி அனுவ இலங்கை தண்டனை சட்டத்தின்படி லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் பெறுவதும் குற்றமாகும். லஞ்சம் வழங்குவது அல்லது அதற்கான முயற்சி தொடர்பில் தெளிவான விளக்கம் இருப்பின் அது குறித்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று கடந்த காலங்களில் அமைச்சர்கள் அதிக அளவில் பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. எந்த அடிப்படையில் அவர்கள் பணம் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பது எமக்கு தெளிவில்லை. எனவே அது குறித்து விசாரணைகள் இடம்பெற வேண்டும். எனினும் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த அரசாங்கத்தில் ஊழல்மிகு பல அமைச்சர்கள் இருந்தனர். எனவே அடுத்த தேர்தலின் போது கட்சிகள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்பதே எமது கருத்தாகும். ලබාගත්තද කියන එක පැහැදිලි නෑ. ඒ පිළිබඳව පරීක්ෂණයක් සිදු කරන්න ඕන බව